புதிதாக வந்திருக்கக்கூடிய சுனாமி அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் எப்படி செயல்படுறாருன்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டோம். நிறைய முறை கேட்ட கேள்வி தான். மக்கள் ஒரு முறை என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, ரொம்ப மோசமா இருக்குங்க, இதுக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டாம், இதுக்காக விஜய் அரசியலுக்கு வந்தாரு, பாதி நாள் பிரச்சாரத்துக்கு வர மாட்டார், 18 கூட்டம் போட்டிருக்காரு, 28 கூட்டம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சன பார்வையோட 17% மக்கள் விஜயோட செயல்பாடு மோசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட செயல்பாடு சூப்பருங்க, அவர் மாதிரி ஒன்று நாங்களாம் விஜய் ஓட்டு தலை, விஜய் ஓட்டு போட்ட தலை அப்படின்னு சொல்லிட்டு போராடம் பூரா விசிரிச்சே போகக்கூடியது ஒரு 20% பேர் பார்க்குறோம். நம்ம இனிமேல் தான் தெரியும். இப்போதைக்கு சொல்றதுலாம் ரொம்ப நியூட்ரல், நடுநிலை. நாங்கள் யாரையும் எங்களால் சொல்ல முடியாது. அவர் நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் இருக்கலாம், எப்படி வரலாம் எனக்கு தெரியாதுங்க, போக பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு 63% மக்கள் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தா நம்ம கேட்ட கேள்வி, 2 திராவிட கட்சியிலும் ஒரே மாதிரி தான் என்ற சீமானின் விமர்சனம். சீமான் போராட்டத்தில் போற சொல்றாரு, டிஎம்கே வேண்டாங்க, ஏடிஎம்கே வேண்டாங்க, 2 ஒரே மாதிரி தாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம் மக்கள்கிட்ட. மக்கள் பதிச்சிருக்காங்க, திமுக தான் நல்ல கட்சி, அவர் எப்படிங்க எங்களை பார்த்து சொல்லுவாரு டிஎம்கே எவ்வளவு நல்ல கட்சி தெரியுமா அப்படின்னு ஒரு 21% மக்களும், அதிமுக தான் நல்ல கட்சி அப்படின்னு ஒரு 25% மக்களும், சரியானதான் 2 கட்சி சுமார் அப்படிங்கிறது, 2 கட்சி மோசம், 2 கட்சியும் ஒரே மாதிரி தான், காமராஜர் சொன்னாரே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு, அது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு 54% மக்கள் இந்த 2 கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சீமானுடைய கருத்து சரி அப்படிங்கிற சென்ஸ்ல 54% மக்கள் சொல்லியிருக்க நம்ம பார்க்கிறோம்.